நம்ம வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பன்னீரை கொஞ்சம் பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக போட்டுங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் லேசாக மஞ்சத்தூள், அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த கார்ன்ஃப்ளவரை நம்ம பொரிச்சிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த பன்னீரெல்லாம் நம்ம லேசாக பொரித்து எடுத்துக்கணும். இந்த பன்னீரை கொஞ்சம் உடையாமல் அப்படி ஒன்று ஒன்றா போட்டு லேசாக நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அப்படி உடையாமல் அப்படி லேசாக அப்படியே திருப்பிக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து அப்படியே திருப்பிக்கணும். திருப்பி இன்னும் கொஞ்சம் லேசாக பொரிஞ்சோன்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்படி எடுத்து வச்சுக்கலாம். பன்னீர் பன்னீர் பொரிச்ச எண்ணெயிலே ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பொரிஞ்சோன்னா ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் ரொம்ப வதங்கிட வேணாம். இந்த மாதிரி ஒரு பாதி அளவு வதங்கினாவே போதும். ஏன்னா காய்கறி சேர்க்கையில் அது கூடயும் சேர்ந்து வேகையில் வெங்காயம் தெரியாது. வெங்காயம் இந்த அளவு வதங்கினோன்னே நம்ம ஒவ்வொரு காய்கறியாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கேரட் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். கொஞ்சம் பீன்ஸு, இது ரெண்டும் ஒரு வதங்கட்டும். பன்னீர் ஃப்ரைட் ரைஸுங்கிறதுனால நான் கோஸு சேர்க்கலை, மிச்செல்லாம் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும் நல்லாயிருக்கும் போட்டால் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு கைப்பிடி கோஸ் சேர்த்துக்கோங்க. நான் எப்பயும் போட்டு செய்யறதில்ல, அதனால் நான் சேர்க்கலை. காய்கறி வெஜிடபிள் மட்டும் போட்டு எக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சோம்னா அது கோஸ் போட்டு செய்யலாம், நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பன்னீருங்கிறதுனால நான் சேர்க்கலை. ஒரு பாதி அளவு வதங்கினோன்னே ஒரு கைப்பிடி குடமிளகா சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கும். கூட கொஞ்சமாக வெங்காயத்தாள் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம், நல்லாயிருக்கும் வாசனை. கொஞ்சமாக அது கூட வதக்கிக்கலாம். அப்புறமா லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் போட்டு இறக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு வதக்குவோம். இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. காய்கறி எல்லாம் எப்படி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். இப்போது இந்த டொமேட்டோ சாஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக செய்கிறவங்க 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இந்த அளவு சேர்த்துக்கணும். இது கூடவே கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துங்க. இது நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக அப்படி சேர்த்துங்க. பார்த்துங்க நீங்கள் எவ்வளோ சாதம் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம திரும்ப ஒரு கிண்டு இது கூட இப்போ ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு தூள் சேர்த்துக்கலாம். லேசாக இதில் காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம காரத்துக்குன்னு எதுவுமே சேர்க்கலை, மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் அதை சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இது எல்லாம் சேர்ந்து நல்லா அப்படி ஒரு வதங்கட்டும். வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம வடிச்சிருக்க சாதத்தை, பாசுமதி அரிசி வடிச்சிருக்கேன், அது கூட அதை போட்டு கிண்டிக்கலாம். நம்ம அரிசி எப்பயுமே ஒரு 3/4 பதம் வர வரைக்கும், இந்த ஃப்ரைட் ரைஸ் மட்டும் ஒரு 3/4 பதம் தான்.
அரிசி கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவு வந்தோன்னே சாதத்தை வடித்து விட்டு இது கூட சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். சாதம் எல்லாத்தையும் இப்போ நம்ம வதக்கின காய்கறிங்களோட சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா ஒரு கிண்டு. அரிசி உடையாது, முக்கால் பதம் இருக்கிறதுனால உடையாது. அந்த சூட்லேயே மிச்சம் வேகாமல் இருக்கிறது வெந்துடும். இந்த அளவுக்கு நம்ம அந்த காய்கறிங்க கூட சேர்த்து இந்த சாதத்தை கிளறிக்கலாம். சாதம் உடையில பாருங்கள். நம்ம கடையில் எல்லாம் வாங்கி சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ இதில் அஜினமோட்டோ அது இது எல்லாம் சேர்ப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஒரு 1/4 கிலோ ஒரு 1/4 கிலோ அரிசி ஊற வச்சோம்னா போதும். ஃப்ரைட் ரைஸ்க்கு நைட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச பன்னீரை இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்லே தான் இருக்குது. இது கூட நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சால் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். செய்யறதும் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸி, சீக்கிரம் செஞ்சிடலாம். இது மேலே கொஞ்சம் வெங்காயத்தாள் தூவிக்கலாம். நம்ம வெங்காயத்தாள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு இன்னொரு கிண்டிடலாம். சாதத்தை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து காய்கறி சாதம் எல்லாத்தோடு சேர்த்து கிளறினோம்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நம்ம காய்கறிக்குள்ளே உப்பு சேர்த்தோம், சாப்பாட்டுக்குள்ளே உப்பு சேர்க்கலை. அதான் பன்னீருக்கு முன்னாடி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம். சூப்பராக இருக்கு பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ். நம்ம வீட்டு சமையலில் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம். சாதம் வடிச்சிட்டோம்னா எல்லாம் வதக்கிற வேலை தான். வீட்டிலே நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறைய செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஹோட்டலில் வாங்கி சாப்பிடாம வீட்டிலே இது மாதிரி செஞ்சு கொடுங்க வாங்கி எல்லாத்தையும். நம்ம வீட்டு சமையலில் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.